திருப்பாவையின் 21ஆம் பாசுரத்தில் ஆண்டாள் அவர்கள் ஆயர்பாடியில் உள்ள பசுக்களின் வளமையை பற்றி கூறுவதன் மூலம் நந்தகோபரை பெருமைப்படுத்தியும் அதன் பின் கண்ணனின் பராக்கிரமங்களை பற்றியும் கூறுவதாக இந்த பாடலை அமைத்துள்ளார். இப்பொழுது நாம் பாசுரத்தை பார்க்கலாம். ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி நீத்தளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலலாய் மாற்றார் உனக்கு வழித்தொலைத்துன் வாசற்கண் ஆற்றாது வந்துன் அடிப்பணியும் போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். இதன் பொருள், நாம் எந்த பாத்திரத்தை எடுத்து சென்றாலும் அதை நிரம்பும் அளவிற்கு பால் கொடுக்கும் வள்ளல் தன்மையுள்ள பசுக்களை கொண்ட தலைவனான நந்தகோபரின் மகனே, நாங்கள் சொல்வதை கேட்பாயாக. வேதங்களெல்லாம் போற்றும் வலிமையானவனே, வேதங்களும் புரிந்து கொள்ளாத அளவுக்கு பெரியவனே, இந்த உலகிற்கே ஒளி காட்டும் சுடர் போன்றவனே, துயில் எழுவாயாக. உன்னை எதிர்த்தவர்களெல்லாம் வலிமையிழந்து உன் வீட்டு வாசலில் உன் கால்களில் விழுவதற்காக காத்திருப்பதைப் போல நாங்களும் உன் பாதங்களை புகழ்ந்து பாடி அருள் பெறுவதற்காக காத்திருக்கிறோம், எழுந்து வருவாயாக என்பது இதன் பொருளாகும். மன்னர்களெல்லாம் உன் மீது உள்ள பயத்தால் காலில் விழ காத்திருக்கிறார்கள். ஆனால் எங்களிடம் இருப்பது பயம் அல்ல, பக்தி. நாங்கள் வாவென்று கூப்பிட்டால் நீ வரவேண்டும், இல்லாவிட்டால் அன்பென்னும் கயிற்றால் உன்னை கட்டி போட்டு விடுவோம், அதற்கு பின் நீ எங்கேயும் தப்பிச் செல்ல முடியாது என்று ஆயர்குல பெண்கள் கூறுகிறார்கள். இதுவே பக்தியின் உச்சநிலை. நாம் முழுமையாக இறைவனிடம் சரணடைந்து விட்டால் இறைவன் நம்முள் அடங்கி விடுவான், அவன் நம்மை விட்டு எங்கேயும் செல்ல முடியாது என்பதே இதன் பொருளாகும்.